வணக்கம் மக்களே. சிடெட் அதாவது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்குன்னு பார்த்தோம். இந்த தேர்வானது மொத்தம் 2 தாள்களாக நடைபெறும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 யார் எழுதலான்னா, எனக்கு வந்து கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் டீச்சராக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பேப்பர் 1 எழுதலாம். இல்லை நான் கிளாஸ் 6th to 8th வரைக்கும் டீச்சராக போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பேப்பர் 2 எழுதலாம். இதுவுமே நம்ம தமிழ்நாடு டெட் மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தாங்க. இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்யூச்சரில் கேவிஎஸ், என்விஎஸ், இஎம்ஆர்எஸ் போன்ற ஸ்கூல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு அப்போது அவங்களோட எக்ஸாம் எழுதுனா நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வச்சுருக்கணுங்க. அடுத்து ஓகே, இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதானா? இல்லை. நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டிலே நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்க, அதில் டீச் பண்ணுறதுனாலுமே நமக்கு வந்து இந்த சிடெட் பற்றி கேட்பாங்க. சிடெட் கிளியர் பண்ணியிருப்பீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்கங்க. ஓகே, சிடெட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கான பேட்டர்ன் என்னென்னா, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி 30 மார்க்குங்க. சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி எப்படி இருக்குன்னா, சேம் நம்ம தமிழ்நாட்டு சிலபஸே தாங்க. நீங்கள் வந்து 1st to 5th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்கு, லாங்குவேஜ் 1 30 மார்க்கு, லாங்குவேஜ் 2 30 மார்க்கு, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதாவது இங்கே வந்து சோஷியல் சயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம ஸ்கூல் லெவலில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு தானே படிச்சிருப்போம். ஸோ அந்த லெவலில் தாங்க இருக்கும். ஸோ டோட்டல் 150 மார்க்குக்கு நடைபெறுங்க. இந்த 150 மார்க்கு 150 நிமிடங்கள், டோட்டல் டைமுமே 150 நிமிடங்கள் தான். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுங்க. ஓகே, பேப்பர் 1க்கான பேட்டர்ன் இது தான். அடுத்து பேப்பர் 2க்கான பேட்டர்ன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி இங்கே கொஞ்சம் நீங்கள் ஹை லெவலில் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். அதாவது கிளாஸ் 6th to 8th வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். அடுத்து லாங்குவேஜ் 1 வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் 2மே தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது மொத்தம் 60 மார்க்கு. மேக்ஸ் 30 மார்க்கு, சயின்ஸ் 30 மார்க்கு. இது யாரெல்லாம் எழுதணுன்னா, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ், அதாவது என்கிட்ட மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த இதை சூஸ் பண்ணுங்க. அடுத்து என்கிட்ட சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தாங்க எழுதணும். ஓகே, நான் மேக்ஸ் பேக்ரவுண்டுமே இல்லை, சயின்ஸ் பேக்ரவுண்டுமே இல்லைனா இப்போது நான் வந்து சோஷியல் பேக்ரவுண்ட் நான் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு 60 மார்க்குமே சோஷியல் சயின்ஸில் இருந்தாங்க வரும். ஓகே, நான் வந்து இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லைனா தமிழ் பேக்ரவுண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வர்றதுமே சேம் 60 மார்க்கு சோஷியல் சயின்ஸ் தாங்க வரும். ஓகே, இதுதான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில்